ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாப்பாவை ஹெல்த்தி அண்ட் ஸ்மார்ட்டாக வளர்க்க சில டிப்ஸு தான் ஷேர் பண்ண போகிறேன். டிப் நம்பர் 1, ப்ராப்பர் ஸ்லீப். பாப்பாவை க்ரோத்துக்கு நல்ல ஸ்லீப் இம்பார்ட்டண்ட்டு. நியூமார்னுக்கு 16 to 17 ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ணணும். 3 மாதம் ஆன பிறகு பாப்பா 14 to 15 ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ணணும். ஸ்லீப்பில் க்ரோத் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். டிப் நம்பர் 2, பேலன்ஸ்டு டயட். 3 to 6 மந்த்ஸ் வரை பாப்பாவுக்கு மெயின் ஃபுட் பிரெஸ்ட் மில்க் ஆர் ஃபார்முலா மில்க். அப்புறம் கிராஜுவலி 6 மந்த்ஸ்க்கு பிறகு சாஃப்ட் சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும். கேரட், ஆப்பிள் இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் ரிச் ஃபுட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 3, டம்மி டைம். பாப்பாவுக்கு டெய்லி டம்மி டைம் கொடுங்க. ஃபியூ மினிட்ஸ் தான் இனிஷியலி அவங்களுக்கு டம்மி டைம் கொடுக்கணும். இதில் நெக் அண்ட் பேக் மசில்ஸ் க்ரோ ஆகும். பேபி ஸ்ட்ராங் அண்ட் ஆக்டிவாக இருப்பாங்க. ஃபியூ மினிட்ஸ்லேருந்து அவங்க டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டம்மி டைமுக்கு. டிப் நம்பர் 4, டாக் அண்ட் ப்ளே. நம்ம வாய்ஸு, லிட்டில் கேம்ஸ், சாங்ஸ், நம்ம பாடுறது இதெல்லாம் பாப்பாவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். பிரெயின் அண்ட் எமோஷ்னல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 5, ஹைட்ரேஷன் அண்ட் க்ளீன்லினஸ். நீங்கள் நிறைய வாட்டர் குடிங்க, அப்போ தான் நல்லா ஃபீட் பண்ண முடியும். அப்புறம் உங்கள் கைகளை எப்போவுமே கழுவணும். பாப்பாவை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ளே பண்ணுற டாய்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. க்ளீனான என்விரான்மெண்ட்டில் பாப்பாவை வச்சுக்கோங்க. இந்த ஸ்மால் திங்ஸ் கூட பிக் ரோல் ப்ளே பண்ணும் அவங்களோட க்ரோத் அண்ட் இம்யூனிட்டியில். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.